கண்டிப்பா வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்றதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் லேட்டாக கண்டிப்பா ப்ரொடியூசருக்கு ஒரு நஷ்டம் போயிட்டு இருக்கோம். பட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு விஜய் மேல ஒரு அந்த ஒரு அவருக்கு அரசியலுக்கு வந்து ஒரு சிம்பதி போது ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அவர் மேல இல்ல எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா போறாங்கிற பேர்ல அது அவருக்கான அந்த சிம்பதி வந்து கண்டிப்பா அந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த படம் தள்ளி போறது வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஒரு ஹைப் கொண்டு தான் அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு 4-5 நாள் முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஹைப் கொண்டு வந்து சூப்பரா வந்து பக்காவா பிளான் பண்ணி செர்ச் போட்டு கொண்டு வந்தாங்க. திடீர்னு படத்தை வந்து ஸ்டாப் பண்ண உடனே கண்டிப்பா அந்த படத்து மேல இருக்க ஒரு என்ன சொல்றது டாக் ஆஃப் த டவுனுங்கிற விஷயம் கொஞ்சம் குறைஞ்சுதான் வந்து. ஏன்னா ஜனநாயகன் ஒரு இதுன்னு புரியல எனக்கு. திரும்ப போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து தமிழ் சினிமாவுக்கு அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். தமிழ் சினிமா இந்த சென்ஸ் வந்து தமிழ்ல சினிமாவை நம்பி இருக்கிறவங்க தியேட்டர் ஓனர்ஸ், அது சுத்தி இருக்க கடைக்காரங்க, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசரை தாண்டி இத்தனை பேர் வந்து ஒரு ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய படம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆனாதான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியை சர்வைவ் ஆகும். அப்பேற்பட்ட படத்தை வந்து திரும்ப தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகுன்னு இப்போ தெரியல. இப்போ இவங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டு நான் வந்து சென்சார் போர்டில் வந்து ரிவைசிங் கமிட்டி வச்சே போறேங்கிற மாதிரி வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட வந்து 20 நிமிஷம் கட் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய அந்த பகவந்த் கேசரி படத்தோட சாயல் நிறைய இருந்துச்சு. ஸோ பகவந்த் கேசரிங்கிற படம் வந்து ப்ராப்பரா ரிலீஸ் ஆகி நேஷனல் அவார்டு வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த படத்தை வந்து இவங்க திரும்ப நிறைய விஷயம் அதுல இருக்கிறது இந்த படத்துல வைக்கும் போது எப்படி அவ்வளோ வந்து கட்ஸ் உழுற அளவுக்கு அந்த படம் வந்து உழுவாங்கிறதெல்லாம் தெரியல. ப்ராப்ளம் எங்கேயாவது டயலாக்ஸும் ஒன்று மியூட்டு ஒன்று கட்ட எங்கேயாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர படமே 20 நிமிஷம்லாம் கட் பண்ற அளவுக்கு வந்து என்னன்னு தெரியல. இல்லை இதுல வந்து இதுல வந்து அவரு சாட்டை துறைமுறைலாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு ரெவன்யூ தராங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா வந்து ஒரு சென்சார் போர்டை வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நக்கலா பேசுற அளவுக்கு வந்து ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து சென்சார் போர்டுங்கிறது வந்து தியேட்டர்கள் ரிலீஸ் மாத்திரம் தான் சென்சார் போர்டு வந்து வரும். ஆக்சுவலா நீங்க தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னா இந்த விஷயம் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூடியூபோ சரி இல்லை ஓடிடிலோ சரி நீங்க எல்லாமே வச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம். சென்சார் போர்டுங்கிற கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும் அவசியமே கிடையாது. ஸோ அது வந்து அவ்வளோ ஓப்பனா வந்து நக்கலா சொல்ற அளவுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து இந்த இஷ்யூனால வந்து மக்களுக்கே வந்து சென்சார் போர்டு மேல ஒரு நக்கல் அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா பாத்துங்க. கண்டிப்பா வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்றதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் லேட்டாக கண்டிப்பா ப்ரொடியூசருக்கு ஒரு நஷ்டம் போயிட்டு இருக்கோம். பட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு விஜய் மேல ஒரு அந்த ஒரு அவருக்கு அரசியலுக்கு வந்து ஒரு சிம்பதி போது ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அவர் மேல இல்ல எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா போறாங்கிற பேர்ல அது அவருக்கான அந்த சிம்பதி வந்து கண்டிப்பா அந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த படம் தள்ளி போறது வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். படத்துக்கு அதாவது ஒரு செம்மையா ஒரு ஹைப் கொண்டு தான் அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு 4-5 நாள் முன்னாடி தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஹைப் கொண்டு வந்து சூப்பரா வந்து பக்காவா பிளான் பண்ணி செர்ச் போட்டு கொண்டு வந்தாங்க. திடீர்னு படத்தை வந்து ஸ்டாப் பண்ண உடனே கண்டிப்பா அந்த படத்து மேல இருக்க ஒரு என்ன சொல்றது டாக் ஆஃப் த டவுனுங்கிற விஷயம் கொஞ்சம் குறைஞ்சுதான் வந்து. ஏன்னா ஜனநாயகன் சொல்லிட்டு நம்மளும் வாரம் பேசிட்டு இருக்கோம். ஸோ பேச நம்மளுக்கு வந்து ஒரு பழைய விஷயத்த பேச ஒரு ஃபீல் வரும். பட் என்னைக்கா இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு சினிமா ரசிகர்களும் சரி விஜய் ஃபேன்ஸும் சரி என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு இந்த மாசம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, எலெக்ஷன் இஷ்யூனால ஜூன்ல ரிலீஸ் ஆகுதா, என்னைக்கு ஜூன்ல ரிலீஸ் ஆனா கூட கண்டிப்பா வந்து என்ன மாதிரி சினிமா ரசிகர்கள் அதே மாதிரி வந்து விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து செம்மையா கொண்டாடுவாங்க. என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம விஜய் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 இயர்ஸா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து சினிமா விட்டு போகணும்னு சொல்லும் போது கடைசி இந்த படம் தான் வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாட முடியும். ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆனுமே கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஹைப்போட எல்லாருமே வந்து கண்டிப்பா கொண்டாடுவாங்க.